எல்லோருக்கும் வணக்கம். யூஎஸ் மார்க்கெட், யூகே மார்க்கெட் ரைஸ் ஆகிட்டு இருக்கும்போது இந்தியன் மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஒரு கரெக்ஷனில் இருந்தது. ஸோ டெக்னிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 21,850 இந்த லெவல் வந்து ஸ்லைட்லி எபோவில் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ தட் இது நம்ம பிரேக் அவுட்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருந்தோம். இப்போ வரைக்குமே இந்த பிரேக் அவுட் வேலிடு தான். ஸ்டில் நோ பிரேக் அவுட் ஃபெயிலியர் இல்லை. ரைட் நோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த வீக்லி அனாலிசிஸில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ மார்க்கெட்டு இன்கேஸ் கரெக்ஷன் ஆனால் கூட 21,730 750 இந்த ஜோன்லேருந்து திரும்பியும் மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆகலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டாலிட்டியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னைக்கு டவுன் ஆன மார்க்கெட்டு நாளைக்கு திருப்பியும் வந்து அப்சைடு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒன்லி அட்லீஸ்ட் 21,700க்கு பிலோவில் ஒரு டே கேண்டல் க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தராக இதை வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும்னா, இந்த சேனல் வந்து லைக் வந்து இங்கே டபுள் டாப், இங்கே பாருங்க, இங்கே டபுள் டாப், அதே போல் இந்த இடத்துலையும் டபுள் பாட்டம், லைக் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டைப் ஆஃப் ட்ரேடிங் தான் வந்து நடக்கும். ஓகே, ஸோ வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே இன்கேஸ் இங்கே 21,700 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக ஷார்ப்பாக அகெயின் ஒரு 700 பாயிண்ட் வந்து கீழே ஃபால் ஆகும். ஸோ இந்த லெவலை மட்டும் வாட்ச் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் வந்து வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே, அதாவது ஆல்ரெடி ஒரு ஸ்லைட்லி பிரேக் அவுட் வந்து நடந்திருந்தது இந்த இடத்துல. ஸ்டில் அது வேலிடாக தான் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆச்சுன்னா இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 22,120, ஃபர்தராக 22,320 இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வரைக்குமே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகலை. பிகாஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்கலை. நாளைக்கு ட்ரேட் பண்ணும்போது 21,700ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட். இந்த இடத்துல டச் பண்ணிட்டு கூட மார்க்கெட் வந்து அப்சைட் ரைஸ் ஆகலாம். இந்த ட்ரெண்ட் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகலாம். இதே போல் பேங்க் நிஃப்டி வந்து பாருங்கள், இது டைம் ஃப்ரேம் வந்து இன்னும் ரெடியூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் நோ இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி பிரேக் அவுட் ஆன மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆகலை. இதில் பாருங்கள், இப்போ வரைக்கும் ஒரு பிரேக் அவுட் வந்து நடக்கலை. ஓகே, ஸோ ஆனால் மார்க்கெட் வந்து இந்த டபுள் டாப் எடுத்து கீழே ஃபால் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாப், இங்கே ஒரு டபுள் டாப் எடுத்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அகெயின் அண்ட் அகெயின் ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் வைக்கிது பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா அகெயின் அண்ட் அகெயின் க்ரூஷியலான சப்போர்ட் வைக்குது. ஸோ நமக்கு வந்து க்ரூஷியல் சப்போர்ட் வந்து என்ன, 45,620. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு வாய்ஸ் மெசேஜில் கூட சொல்லியிருந்தேன். 45,600 பிரேக் பண்ணாத வரைக்கும் இந்த ட்ரெண்ட் வந்து அப்படியே ஸ்டில் நோ கண்டினியூ ஆகும். இந்த இடத்துல டச் பண்ணிட்டு கூட மார்க்கெட் வந்து அப்சைடை வந்து ரைஸ் ஆகலாம். ஓகே, ஸோ நாளைக்கு ட்ரேட் பண்ணுறவங்க இந்த லெவலில் மட்டும் 45,600க்கு பிலோவில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகும்போது ஒரு ஸ்ட்ராங் கரெக்ஷன் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டுவோர்ட்ஸ் 44,700 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ். ஒன்லி திங் இந்த லெவல் வந்து நோட் பண்ணிப்பாங்க. ஃபர்தராக இதை பிரேக் பண்ணும்போது செல்லிங் ப்ரெஷர்ஸ் அதிகமாகுது. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் February 7th வந்து இருக்கும். அண்ட் 1 day டைரக்ட் கிளாஸ் கம்ப்ளீட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து February 11th வந்து இருக்கும், சண்டே. அண்ட் 10 days டைரக்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் February 19th இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபின்னிஃப்டியை பொறுத்தளவுக்கு நாளைக்கு வந்து ஃபின்னிஃப்டி எக்ஸ்பெரி. ஃபின்னிஃப்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருப்பாருங்க. இந்த சேனல் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதே போல் நீங்கள் பேசிக்ஸ் அனாலிசிஸ், இதில் வந்து நான் வேவ் அனாலிசிஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். பிகாஸ் வேவ் அனாலிசிஸ் சொல்லிக் கொடுக்காத வரைக்கும் புரியாது. பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ அதை வச்சு தான் நான் பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம எடுக்கக்கூடிய இந்த கிளாஸஸில் இந்த ட்ரெண்ட் லைன், டெக்னிக்கல் அனாலிசிஸ் இது எல்லாமே ஒரு 10% தான். மேக்ஸிமம் வந்து வேவ் அனாலிசிஸ், ஜிஏ வேவ் மெத்தட், எம்ஐ வேவ் மெத்தட் அண்ட் அட்வான்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன், ஃபார்முலா பேஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷன் இதுதான் இருக்கும்.
ஸோ எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சேனல் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பை வந்து கவனிச்சு பாருங்க. டபுள் டாப் வந்து ஸோ ஓவராலாக ஃபின்னிஃப்டியை பொறுத்தளவுக்கு டபுள் டாப் ஜோன் அண்ட் சேனல் பிரேக் அவுட், ஃபர்தராக செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து அப் டு 20,400 வரைக்கும் செல்லிங் தான். இன்கேஸ் மேலே ரைஸ் ஆனால் கூட 20,500 வரைக்குமே செல்லிங் தான். டுவோர்ட்ஸ் 20,150 வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் தான். 200லேருந்து 150 வரைக்கும் ஃபர்தராக நாளைக்கு ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ செல் ஆன் ரைஸில் வந்து இருங்க. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து மார்க்கெட் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்த இந்த ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். பிஎஃப்சி வந்து கேட்டிருந்தீங்க ஒருத்தங்க. பொசிஷனலாக ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு நான் இதை எடுக்கிறேன். இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 இயர் மட்டும் வெரி ஸ்ட்ராங் அப்சைடு. கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு பாருங்க. போன ஒரு வருஷத்தில் மட்டும் இந்த ஸ்டாக் ரைஸ் ஆனது கிட்டத்தட்ட 290% வந்து ரைஸ் ஆகிருக்கு. பர்சன்டேஜ் வந்து ஆல்மோஸ்ட் 300% வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஃபர்தராக ஸ்ட்ராங் க்ரோத் இருக்குன்னு அர்த்தம். இந்த இயரும் வந்து ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டு டுவோர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 520 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா 350ங்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு. ஓகே, ஓவரால் ட்ரெண்டும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, இங்கே பை பண்ணலாம். சப்போஸ் கீழே ஃபால் ஆச்சானாக்க ஒரு 350லேருந்து 330 இந்த ஜோன்லேருந்து திருப்பியும் மார்க்கெட் வந்து அப்சைட் போகும். பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 518 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டைட்டன் இப்போ வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸில். டைட்டனை பொறுத்தளவுக்கு ஒரு வெரி ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டு கம்பெனி. அது மட்டும் இல்லை, பொசிஷனலாக வந்து பாருங்கள், இந்த ஸ்டாக் வந்து டாடா ஷேரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் உள்ள ஒரு கம்பெனி. அதாவது டெக்னிக்கலே தெரியும் அந்த கம்பெனியோடைய பர்ஃபார்மன்ஸை வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு உகந்த ஒரு கம்பெனி இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் லாஸ்ட்டு கிட்டத்தட்ட 2021 இருந்தே இப்போ வரைக்குமே ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருந்தது. ரீசெண்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு 2023 மேல. ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து ஸ்டில்னோ ஒரு ஸ்ட்ராங்கான பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டு. நாட் ஓன்லி ட்ரெண்ட் அனாலிசிஸ், வேவ் அனாலிசிஸில் கூட இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்மால் கரெக்ஷன் இங்கிருந்து ஒரு 3500லேருந்து ஒரு 3300 இந்த ரீஜனுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கலாம். அப்சைடில் வந்து மினிமம் இந்த வருஷம் 4100 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகும். நான் சொல்கிறது வந்து மினிமம். ஓகே, ஸோ இது வந்துச்சு 4100 வரைக்கும் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் சப்போஸ் நீங்கள் ஒரு குரூஷியலான ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் அப்படின்னா 3500 3300 வாங்குறீங்களா, ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. 3000 வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுக்கோங்க. ஓகே, இந்த டெக்னிக்கலாக பொறுத்தளவுக்கு ட்ரெண்ட் அனாலிசிஸ் அண்ட் வேவ் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். இது வாங்காதது உங்களுடைய சுய விருப்பம். ஃபைன். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கமெண்ட்ஸில் ரிப்ளை கொடுக்குறேன். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து க்ரூஷியலான சப்போர்ட்டில் இருக்குது. 5950 தான் வந்து இதனுடைய சப்போர்ட் லெவல். அட்லீஸ்ட் ஒரு வீக்லி கேண்டில் இந்த இடத்துல வந்து ஒரு வீக்லி கேண்டிலே பிரேக் பண்ணால் கூட, பிரேக் அவுட் கொடுத்தா கூட, ஆர் டே கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்தா கூட இது ஃபேக் பிரேக் அவுட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து திருப்பியும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம்.
ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு பயான் டிப்ஸில் வந்து இருங்க பொசிஷனலாக மேபி ஒரு 1 or 2 வீக்ஸில் திருப்பியும் வந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு அட்லீஸ்ட் 5800க்கு பிலோவில் வீக்லி கேன் க்ளோசிங் வந்து நடக்கணும். அப்போ தான் வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.